இந்த திமுகவுடைய கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இந்த அஜெண்டாவுக்கு மாசு ஏற்படாமல், அதுக்கு பாதகம் ஏற்படாமல், குந்தகம் ஏற்படாமல் எல்லா இடத்துலையும் மேயர்களோ இருக்கணும், மற்ற பொறுப்புகளும் இருக்கணும். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை பாகுபாடு செலுத்துவதற்கான உரிமையை இந்த சட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் டிஸ்கஷன். இப்படி இங்கே திராவிட கழகம் கடவுள் மறுப்பு என்று சொன்னால் கூட ஹிந்து மத எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதே போல அங்குள்ள கம்யூனிஸ்ட் என்பது கடவுள் மறுப்பு என்ற பெயரிலே ஹிந்து மத எதிர்ப்பை தான் செயல்படுத்தும். மும்பை நமக்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்குன்னா அது முக்கியமான காரணம் வீர சிவாஜி. ஏன்னா போர்ச்சுகீஸுக்கு இடமிருந்து வெள்ளைக்காரன் அந்த இடத்தை எடுக்கும்போது இப்போது அடல் சேது, அடுத்து தமிழகத்திலே ராம சேது, அதுவும் இதே போல மிக நீளமான பாலமாக அமையும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள்: நெல்லை மேயர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு, சுற்றுலா அழைத்து செல்லப்பட்ட திமுக கவுன்சிலர்கள். மதத்தின் அடிப்படையில் சலுகை கொடுக்கவே ஆர்டிகிள் 30 கபில் சிபல் வாதம். கோவிலுக்குள் பொது கழிப்பறை அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவு. பாரதத்தின் நீளமான கடற்பாலம் பிரதமர் மோடி திறப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் திரு ராஜேஷ். ஒவ்வொரு முறை சட்டசபை எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே, அதாவது குறிப்பாக பாஜக பெரிய அளவில் வலுவில்லாமல் இருந்தாலோ, இல்லை ஏற்கனவே ஒரு தடவை வின் பண்ணிவிட்டு தோக்கிறது மாதிரி இருந்தாலோ, அங்கே எலெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா சில சமயம் பாஜகவுடைய செயல்பாட்டினால எதிர்க்கட்சியில் இருக்கவங்க கூட பாஜக பக்கம் சேர்றதை பார்க்குறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆர்ட் ஸ்டேடியம் பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்து அவங்கள வாங்கிட்டாங்க, கட்சியை கலைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. இது சட்டசபை எலெக்ஷனில் நடக்கிறப்ப பார்க்குறோம். அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல்லையும் பல நேரங்களில் அந்த உறுப்பினர்கள் அங்கே இங்கேயும் தாவறதை பார்க்குறோம். ஆனால் ஒரு உள்ளாட்சி, அது குறிப்பாக சொல்லப்போனால் கார்ப்பரேஷன், திருநெல்வேலி கார்ப்பரேஷன், அங்கே மேயர் மேலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை திமுகவை சார்ந்த கவுன்சிலர்களே வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் என்னென்னா, அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஏற்கனவே கொண்டு வர இருந்தாங்க. இப்பொழுது இன்னைக்கு ஜனவரி 12 நம்பிக்கை இல்லாத தீர்மானம், அது சம்பந்தமாக வாக்கெடுப்பு இன்றைக்கு நடக்கிறதா இருந்தது. அந்த கவுன்சிலர்களை சமாதானம் பேசுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு போய் கவுன்சிலர், கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக இருக்காங்க. அவங்க தான் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வரணும்னு நினச்சது. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறப்ப, முதல்வர் நியமித்த ஒரு மேயர், அவருக்கு எதிராகவே நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா முதல்வருக்கு அசிங்கம், அந்த அரசுக்கு அசிங்கம், நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள ஏதோ சமாதானம் பேசியிருக்காரு. சரி பார்த்துக்குறோம், யோசிக்கிறோம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் மனசு மாறி இந்த மேயருக்கு எதிராக நாளைக்கு வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு விடுவார்களோ என்று அச்சப்பட்டு, அடுத்த நாள் என்னென்னா அங்கே எம்எல்ஏ வஹாப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு ஒரு 20 கவுன்சிலருக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் வந்திருக்கு. சில பேர் காலையில் போயிருந்திருக்காங்க. பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. சமூக வலைதளங்களில் எப்படி இந்த மாநில தேர்தல் நடக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள இப்போ டிகே சிவகுமார் என்ன பண்ணுவார்னா, கர்நாடகா இல்லைன்னா தெலுங்காவில் இருக்கிற எம்எல்ஏக்களை பத்திரமா ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்க வைப்பார், ஏன்னா இவங்க சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்கன்னு. அது மாதிரி ஆளும் கட்சியில் பவரில் இருக்கிறாங்க, அவங்க கையில் தான் அந்த மாநகராட்சி இருக்குது. ஆனாலும் அந்த கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கடத்தி ஏதோ ஒரு சுற்றுலா மாதிரி அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரே ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி நீங்கள் தேர்ந்தெடுத்த போது இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ உள்ள சூழ்நிலை வேறு. இப்போ அறிவிச்சிட்டார் கமிஷனர், நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்து விட்டது,
தோல்வி அடையும் தெரியுமா, அதுக்காக என்ன அடையணும். அது மட்டும் இல்ல, அடுத்த ஓராண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஆகவே திமுகவுடைய தலைமை பீடம் என்ன எதிர்பார்த்ததோ அதை நடந்து விட்டது. அதுக்காக இத்தனை நடந்தது. அதனால இந்த அந்த ஜோக் வரும் இல்லையா, வடிவேல் ஜோக் எல்லாம், பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பு 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 கிளம்பு, அந்த மாதிரி எல்லாம் கிளம்பி போக வேண்டியதான். அதனால இது வந்து குதிரை பேரம் அப்படி சொல்லி இவங்க பேசுவாங்க. இவங்களே பேசியிருக்காங்க, திமுக கட்சி சேர்ந்தவங்களே பேசியிருக்காங்க. அப்போ இது என்ன வேற பேரம் வைக்கணும் போடுற, கவிதை பேரம் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கோபம் வந்துடும். இல்லை அது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அது பொதியெல்லாம் அது சுமக்கும். இப்போ அந்த கவுன்சிலர்கள் மேலே சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்னா அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி கூட இருக்கலாம். அதனால் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிக்காதே என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற விடாமல் தடுத்திருக்கிறது. ஏன் நம்பிக்கை தீர்மானத்தை ஓட்டு போட்டு தான் பார்க்கணுமே. ஏற்கனவே பாருங்க, இதை பற்றி ஏற்கனவே இந்த நெல்லை மேயரை பற்றி பலமுறை பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மணிப்பூரில் பெரிய அந்த கலவரம் நடந்து அங்கே உள்ள பெண்கள் 2 பேர் வந்து இதே போல ஆடை இல்லாமல் போனார்கள் சொல்லி நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாச்சு. அதை எடுத்து கண்டன கூட்டங்கள் நடந்தது. நெல்லையில் நடந்த போது அந்த கூட்டத்தில் பேசிய பெண்மணி வந்து மைக்கில் பேசுறாங்க, வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் வந்தது. மணிப்பூரை பற்றி பேசுங்க, இங்கேயே எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மைக்கில் பேசுறாங்க. இந்த மாவட்ட டிஎம்கேவே அப்படிதான் இருக்குது என்று அது உதாரணம்லாம் சொல்லி பேசுறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட இன்னும் ஒன்றும் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியல. இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. பாருங்க, இங்கே இந்த நம்முடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி இந்த வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய அவர்கள் கூட வந்து சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி சிஎம்க்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செக் சைனிங் அத்தாரிட்டியாக அவர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய 5 பேருக்கு செக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டியை டிபார் பண்ணியிருக்காங்க, தடை செய்திருக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இது மாதிரி வந்து எப்பயோ நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் திமுக ஆட்சியில் அவங்களுடைய பிரசிடென்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம், அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறதுலாம் வந்து தினசரி நடக்கக்கூடிய காட்சிகளாக திமுக ஆட்சியில் மாறி இருக்கிறது. அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே நடக்கக்கூடிய இந்த மேயரை காப்பாற்றுவதற்காக இப்படி இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்களே, ஏன் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மேயர் எந்த அளவுக்கு நெல்லை நகர மக்களுடைய அந்த வாழ்க்கையிலோ அங்கே சமூக சேவையிலோ ஈடுபாடோடு இருக்காரு நம்ம எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, பாருங்கள், அங்கே நெல்லையில் வந்து மிக பிரம்மாண்டமான அந்த இயற்கை சீற்றம். சென்னையில் நடந்ததை பற்றி எல்லா மீடியாவில் வந்தது. சென்னையில் நடந்தது போல பல மடங்கு அதிகமான சீற்றம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு. அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையோர மாவட்டங்கள் அதெல்லாம் திருப்பி மீண்டு வருவதற்கு குறைஞ்ச 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமான சேதாரம். ஆனால் அந்தளவுக்கு மோசமான சேதாரம் இருந்த போது கூட நெல்லை மேயர் எங்கே போயிருக்கார் பார்த்தோம்னா, அந்த இயற்கை சீற்றத்தில் அவதிப்படக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய போல, கொடி பிடிக்கிறதுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு அதெல்லாம் எப்படி நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக சேலத்துக்கு போயிட்டார், இளைஞர் மாநாட்டுக்கு. அங்கே ஏற்பாடு பார்க்க போயிட்டார். இப்போ நம்ம சென்னை மேயராவது ரெயின் விட்டா ட்ரெயின் ஆகணும் சொல்றதுக்காக இங்கே இருந்தாங்க. அவர் அதுவும் இல்லை. அந்த மேயருக்கும் தன்னுடைய கடமை என்ன என்பது தெரியவில்லை. அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவரும் விளையாட்டாக தான் இருக்கார், அவருக்கும் சொல்ல தெரியலையே அந்த அளவுக்கு பெரிய ஒரு இயற்கை சீற்றம் வந்திருக்கு, அங்கே போங்க சொல்லி திருப்பி அனுப்பக்கூட அவருக்கு தெரியல. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே அந்த நெல்லையில் ஏற்பட்ட மிக மோசமான அந்த இயற்கை சீற்றம் புயல் பாதிப்பு அந்த சமயத்தில் சிஎம் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. அவர் அங்கே போனால் இவர் இங்கே போகிறார். ஆகவே சிஎம் எவ்வழியோ அவ்வழிதான் கவுன்சிலரும் மேயரும் இருப்பார்கள். இந்த அளவுக்கு தான் திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் யாருக்குமே மக்கள் நலன் மீது அக்கறை இல்லை, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து இன்னொரு மேயரை தேர்ந்தெடுத்தா என்ன, ஏன் அந்த ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற அனுமதிச்சிருக்கலாமே அப்படின்னு அங்கே திருநெல்வேலி சேர்ந்த ஒருத்தட்ட நான் கேட்டேன். அப்போ பதில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, பழமொழி ஒன்று இருக்கும் இல்லையா, சம்மந்தமில்லாத ஒரு 3 கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் ஒரே விடை, அந்த மாதிரி அவர் திருப்பி கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் சொன்னீங்க தங்கம் தென்னரசு பல அமைச்சர்கள்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணி அமைச்சர் தன்னுடைய கடமையெல்லாம் விட்டுவிட்டு
இந்த மேயர் எப்படியா மேயராகவே இருக்கணும், அதுக்காக அவ்வளோ முயற்சி பண்றாங்களே ஏன்? இது ஒரு கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி, அந்த செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரியாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரே, இன்னும் எத்தனை நாள் தொடர்வார் தெரியாது, ஏன்? இது இரண்டாவது கேள்வி. மூணாவது இன்னொரு கேள்வியும் கேட்டார். சென்னை போன்ற மிகப்பெரிய ஒரு மாநகரம், ஏராளமான வருமானம் வரக்கூடிய மாநகரம், அப்படிப்பட்ட மாநகரத்துக்கு பல முக்கியமான சீனியர் மோஸ்ட் ஆட்களாக இருந்த போது கூட அனுபவமே இல்லாத மேயர் பிரியா அவங்க ஏன் மேயர் ஆனாங்க, அது ஏன்? இப்படிலாம் பல மூணு கேள்வி கேட்டார், நிறைய கேள்வி கேட்டார். இது எல்லாத்துக்கும் பதில் ஒன்று தான் என்று சொல்லி முடிச்சிட்டார். எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. பப்பட்டா ஒரு ஆள் இருக்கணும். ஆமாம், அதாவது இந்த திமுகவுடைய கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இந்த அஜெண்டாவுக்கு மாசு ஏற்படாமல், அதுக்கு பாதகம் ஏற்படாமல், குந்தகம் ஏற்படாமல் எல்லா இடத்துலையும் மேயர்களோ இருக்கணும், மற்ற பொறுப்புகளுக்கெல்லாம் இருக்கணும். கரெக்டாக செந்தில் பாலாஜி கொடுக்க வேண்டியதை அங்கே இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பணி நடந்தது. பல இடங்களில் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே டெண்டர் விட்டு அந்த மழைநீர் வடிகாலை ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது. ஆழப்படுத்தலைன்னா ஏற்கனவே 4 அடி இருக்கும் மழைநீர் வடிகாலுடைய அந்த கெப்பாசிட்டி, அதை 6 அடி ஆக்கணும், இல்லை 5 அடி ஆக்கணும். சிமெண்ட் கொஞ்சம் மேலே போட்டு ஏற்றிட வேண்டியது. ஆமாம், ஆனால் எனக்கு தெரிந்த பெரும்பாலான இடங்களில் ஆழப்படுத்தக்கூடிய பணி நடக்கவே இல்லை, உயரப்படுத்தக்கூடிய வேலை நடந்தது. நீங்கள் சொன்னதான் செஞ்சாங்க. அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாத அளவுக்கு வேற நடத்தி வச்சிருந்தாங்க. இன்னும் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துலேயே வந்து பள்ளிக்கூடத்து பசங்களை அந்த காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு போகக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் வீடியோ வந்து பார்த்தோம் நம்ம. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் போடப்பட்டு, ஆழப்படுத்தினா இடித்து கீழே எல்லாம் ஜல்லில் போய் திருப்பி கீழே நீங்கள் நோண்டி ஆழப்படுத்தணும். அப்போ இத்தனை கோடி ரூபாய் இந்த டெண்டர் போட்டு எடுத்துருவாங்க. ஆழப்படுத்த மாட்டோம், அப்படியே இருக்கும். மேலே ஒரு 2-3 செங்கலை வச்சு சில கோடி ரூபாய் உள்ள டெண்டரை சில லட்சம் ரூபாயில் முடிச்சுட்டு அந்த மிச்ச காசு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இவர் கொஞ்சம் எடுத்துக்கணும், அங்கே கொஞ்சம் கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக. இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் பணியில் இருக்க வேண்டும். இது சென்னை மேயராக இருந்தாலும் சரி, நெல்லை மேயராக இருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, சரியாக அந்த சேனல் அப்படியே போகணும். அதற்கு பாதகமாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த பதவிக்கு அந்த பணிக்கே வர முடியாது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பதவி வந்து அஷ்யூர்டு ஃபார் 5 years ஃபுல் டேர்ம், என்னாலும் அட் எனி காஸ்ட் அவங்க வந்து தே வில் பி ரீடைன். எப்படி செந்தில் பாலாஜியை போல. இதுதான் அந்த நண்பர் சொன்னார். அதனால் இந்த மாதிரி இருக்குமோன்னு என்ற ஒரு ஆங்கிள் எனக்கு அப்போ தான் கிடச்சிது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதோட எனக்கும் இப்போ இது நீங்கள் எது சொன்னதான் எனக்கு ஒரு ஆங்கிள் புரியுது. என்னென்னா, ஒருவேளை இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஆள் இந்த குடும்பத்திற்கு இல்லாமல், இவங்க குடும்பத்துடைய உறவினர் தான், ஆனால் இவங்க குடும்பத்திலேருந்து கொஞ்சமேக அந்நியப்பட்டு இருக்க கனிமொழி ஆள அவருக்கு தெரிந்தவர் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த அச்சமும் கூட, அந்த அச்சமும் இருக்கலாம். அதாவது இது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். எல்லாமே வந்து என்னென்னா, இந்த இதுக்கு வந்து வேறு மாதிரி கூட தலைப்பு கொடுக்க முடியும், ஆனால் புரியாத ஜனங்களுக்கு. அதாவது என்னென்னா, கூட்டு திருடர்கள் மத்தியில் பங்கு பிரிப்பதில் வந்து சண்டை, பங்கு சண்டை அப்படி கொடுத்தா கூட பொருத்தமாக தான். பங்கு தந்தை மாதிரி பங்கு சண்டை, அதுவும் அதே தான் சண்டை. அந்த பங்கு தந்தை சண்டை அதே தான், பங்கு பிரிப்பதில் சண்டை. ஆகவே எப்படி வந்து மக்கள் வரிப்பணத்தை கபலீகரம் செய்வது, அதை எப்படி கூட்டாக பிரித்து கொள்வது, அதில் வரக்கூடிய சண்டை தான் இப்படிப்பட்ட செய்திகளாக நமக்கு வெளியே வருகின்றன. இதை ஜனங்கள் புரிந்து கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதாவது இப்போ நேற்றுக்கு ஒரு இது பார்த்தேன், அதில் சொல்கிறாரு, இந்த அரியாசனங்களால் அரியாசனம் ஏறி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதே போல் இதை அறியாத சனங்களால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மீம்ஸ் பார்த்தா அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து நாட்டிலே மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது, எட்டாத உயரத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய கடனை கோபாலபுரம் குடும்பத்தால் மட்டுமே அடைத்து விட முடியும். எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, அப்படி மீம்ஸ் வந்து இருக்கு. அதே போல் அடுத்த வரி அந்த மீம்ஸில், இந்தியா இதுவரை வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் மாறன் குடும்பத்து சொத்தை வைத்து அடைத்து விட முடியும். அப்ப இந்த அளவுக்கு சொத்து இவர்களுக்கு வந்திருக்குமா தெரியாது, ஆனால் மிகப்பெரிய சொத்து அவர்கள்ட்ட இருக்கும். அப்ப இவ்வளவு சொத்து அவர்கள் சேர்க்கும் போது அடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பார்கள், இன்னும் கொஞ்சம் கம்மியாக, இப்படிதான் போகும். ஆக இவர்கள் யாருமே
மக்கள் தொண்டாற்றுவதற்காக வரவில்லை. தத்தமது குடும்பத்தை அரசு வரி பணத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக, மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காக, கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வெள்ளைக்காரன் வந்து கொள்ளையடிச்சு போனான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சுதந்திரம் அடைந்த பிறகு கொள்ளையடிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கொள்ளையர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதை மக்கள் உணரும் வரை இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம பல காலங்களாக சொல்லிட்டு வரோம், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு சிறப்பு சலுகை எப்போவுமே உண்டு. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்னென்னா, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனு இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷனுங்கிறீங்க. ஆனால் கவர்னிங் பாடியில் வந்து அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் மிகவும் குறைவாக இருக்குது. இது எந்த வகையில் வந்து இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக கன்சிடர் பண்ண முடியும்? அதில் பல வருடங்களாகவே இந்த நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது. இந்த ப்ரொபோர்ஷனேட் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கான ப்ரொபோர்ஷனேட் இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கு வருது. கபில் சிபல் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஸ்டியூஷனில் எப்படி தலித்துகளுக்கு, பட்டியல் சமூகத்திற்கு சார்ந்தவர்களுக்கு ஆர்டிக்கல் 15 எப்படி ரிசர்வேஷன் வழங்குதோ, அவங்களுக்கு பல பாதுகாப்பை கொடுக்கறதோ, அது மாதிரி ஆர்டிக்கல் 30 மைனாரிட்டிஸுக்கு அந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த 30க்கு வேறு சில கனெக்டேஷன்ஸ்லாம் இருந்தால் கூட அவர் திரும்ப திரும்ப என்னென்னா, குறிப்பாக இஸ்லாமியர்கள், மைனாரிட்டி அந்த சமூகத்தினர் அவங்க வந்து அவர்களின் நலனுக்காக கல்வி நிறுவனங்களை நடத்தலாம், நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஆர்டிக்கல் 30 ஒரு பெரிய விவாத பொருளாக வந்திருக்கிறது. அரசியல் சட்டத்துடைய 30வது பிரிவு என்ன சொல்கிறது? மத ரீதியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் இவர்கள் தங்களுடைய கல்வி நிறுவனங்களை அவர்களே நிர்வாகம் செய்து கொள்ளலாம். they can administer their own institutions. இது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாசகம். இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது? இது வந்து சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, நீங்கள் சொன்னீங்க அது. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, மத ரீதியாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை பாகுபாடு செலுத்துவதற்கான உரிமையை இந்த சட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ டிஸ்கஷன் ஆயிருக்கு. அதாவது the same article provides right for the minority institutions to discriminate other religions. மற்ற மதத்தை சேர்ந்த பாகுபாடு காட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறது. அப்படி பாகுபாடு காட்டினாலும், உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், அட்மிஷன்ல பாகுபாடு காட்டலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எங்களுடைய இவங்களுக்கு தான் நான் மெஜாரிட்டி கொடுப்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. இது இங்கே கூட நம்ம சென்னையில் பார்க்குறோம், வெதர் ரைட்ஸ், எம்சிசி ஆர் லயலா, ஒரு சில எம்சிஏ கோர்ஸ் வந்து மைனாரிட்டி, அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததெல்லாம் கூட பார்க்குறோம். ப்ரிஃபரபிளியாக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தால் வந்து அது வந்து வெளிப்படையாக தெரியும். கொடுக்காமல் அன்ரிட்டன், எழுதப்படாமல் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பாகுபாடு மத ரீதியாக அவங்க பிரச்சாரம் பண்ணலாம், அவங்க நிகழ்ச்சி நடத்த எல்லாமே பண்ண முடியும். இதெல்லாம் அரசு பணத்தில் இத்தனையுமே. இவ்வாறு அவர்கள் பாகுபாடு காட்டினாலும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ அவர்கள் தரக்கூடிய எய்டு, அதாவது பண உதவி நிறுத்தப்படக்கூடாது என்கிற பாதுகாப்பும் இதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதான் விவாத பொருளாக இருக்கு. இந்த சிறுபான்மை மக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை கொடுக்கணுங்கிற பேச்சு எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கலாம். ஏன்னா உலகத்தில் ஒரு பெரிய வந்து வல்லரசு நாடு, எல்லா விதமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுலாம் போற்றி பேசப்படக்கூடிய நாடு. அங்கே கருப்பின மக்களுக்கு இதே போல மைனாரிட்டிகளாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுத்தாங்க என்று பார்த்தால், இப்போ கூட அங்கே வந்து அந்த கருப்பின மக்களுக்கு வந்து சம உரிமை பல இடங்களில் கொடுக்கப்படுவதில்லை. அட்மிஷனில் மற்ற வேலைக்கு சேர்ந்தா, நம்ம ஈவன் பஸ்ஸு, ட்ரெயின், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த காலத்தில் நடக்குதான்னு கேள்விப்படலாம். பல இடங்களில் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க பாகுபாடுன்னு காட்டப்படுகிறது. சமூக ரீதியாக பின்தங்கிய இந்த சிறுபான்மையினருக்கு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே கொண்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது, அப்படியே வெள்ளைக்காரனை பார்த்து காப்பி ஈடிச்சாங்க காப்பி சொல்லுவாங்க.
ஜெராக்ஸ் காப்பி அங்கே கொடுத்துருக்கானா இங்கேயே மைனாரிட்டி சிறப்பு அந்தஸ்து கொடு. நம்ம ஊர் என்ன கதை, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு என்ன எப்படி என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் போல வந்ததா, பாகுபாடு வந்திருக்கா? மெஜாரிட்டியை விட இயல்பாகவே அதிகமான சலுகை உங்களுக்கு இயல்புலேயே உங்களுக்கு வந்துடுதுங்கிற இது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த நாட்டுடைய நீண்ட நெடிய வரலாற்றை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இதுக்கு முன்பு இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தவங்களை எப்படி இருந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போர்ச்சுகீஸ்லேருந்து வராங்க வெள்ளைக்காரங்க, அந்த கிறிஸ்துவங்க வராங்க. வந்த உடனே இங்கே வியாபாரம் செய்ய வராங்க. ராஜா அவர்கள் வரவேற்கிறாங்க. நீங்களாம் யார் என்று கேட்கிறார். இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ், இவருக்கு தெரியாது கிறிஸ்துவானிட்டி என்னன்னு தெரியாது, நாங்கள் தனி மதம். சரி, அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்காக ஒரு லேண்ட் தர, நீங்கள் சர்ச் கட்டிக்கோங்க. அவர்களை பாகுபாடு காட்டவில்லை, அவர்களுடைய மதத்தை மதித்தார் இந்த நாட்டு மன்னர். அது கூட பரவாயில்ல. அதை தவிர என்ன சொல்றாருன்னா, உங்க மதத்தில் எப்படிப்பட்ட சட்டம் என்பது எனக்கு தெரியாது, அதனால கிறிஸ்துவர்கள் அனைவரும் நீங்களே கோர்ட்டு, நீங்க தான் ஜட்ஜு. கிறிஸ்டியன்ஸ் யாருக்கு நான் ஜட்ஜு கிடையாது, நீங்க தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், தனி கோர்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது போல பல உதாரணங்கள் நம்முடைய நாட்டில் காட்ட முடியும். ஆகவே மற்ற நாடுகளிலே சிறுபான்மையினருக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்பது உண்மையிலே அங்கே சிறுபான்மையர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் அனைவரும் சமமாக இன்னும் ஒருபடி மேலாக போற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்க சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற பேச்சுக்கே அவசியம் இல்லை என்று 47 சுதந்திரம் அடைந்த பிறகு சொல்வதற்கு கூட ஒரு அரசியல் தலைவருக்கு தோணவில்லை. இதுதான் நாட்டுடைய ஒரு துரதிருஷ்டம். பெரும்பான்மை சிறுபான்மைகள் பிரிக்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. நீங்க சொன்னபடி மத ரீதியாக இந்துக்கள் தான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மெஜாரிட்டி ஆர் சஃபரிங். இன்னும் அப்படிதான் சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த மைனாரிட்டி என்கிற கான்செப்ட் அதுவே ஃபெயில்டு, அதுவே தேவையில்லை, தூக்கி கடாசப்பட வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். இதான் இந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது இப்போ பாருங்க, தொடர்ந்து இது போல பல உதாரணங்கள். இந்த சிறுபான்மை இப்போ இந்த பேச்சு எப்போ வந்ததுன்னா, 2005ஆம் ஆண்டு பிஜி மெடிக்கல் சீட்டில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட சீட்டு ஒன்லி ஃபார் முஸ்லீம்ஸ் என்று நீங்கள் சொன்னபடி அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஓல்டு பாய்ஸ்லாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்கியிருக்கார்கள். அது எப்படி நீங்கள் பண்ணலாம்? இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதோடைய லேண்டெல்லாம் கொடுத்தெல்லாம் ஹிந்து மகாராஜாக்கள், கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்தை சேர்ந்த அந்த மகாராஜா, விஜயநகர மகாராஜா, அவர் நிலத்தை கொடுத்திருக்கிறார். அது தவிர நாடு முழுக்க 7 மகாராஜாக்கள் நிலம் கொடுத்திருக்கிறார்கள். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் வந்த போது இந்துக்களுடைய பரந்த மனப்பான்மைக்கு நான் சொல்றேன், மதன் மோகன் மாளவியா ஆரம்பித்தார். அப்ப அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு நம்ம முஸ்லீம்களும் நம்ம நாட்டில் படிக்கணுமே, அவர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணுமே என்று கிட்டத்தட்ட 7-8 மகாராஜாக்கள் இப்போ உள்ள மதிப்பு பார்த்தா கோடானு கோடி வரும். அப்போ பல லட்சங்கள் வச்சுக்கலாமே, இடம் பொருள் எல்லாம் கொடுத்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்திருக்கிறது. பல பேருடைய இந்துக்களுடைய நன்கொடையால் வந்திருக்கிறது. அப்படி எல்லாருக்குமாக வந்த நன்கொடை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் முழுக்க முழுக்க நான் வச்சுதான் சட்டாம்பிள்ள மாதிரி நீங்க யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது என்று இருப்பது எப்படி ஏற்புடையது என்றுதான் முதல்ல கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய அரசாங்கம் அனைவருக்குமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக ரைட் டு எஜுகேஷன் அந்த பில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கு உள்ள கிறிஸ்துவ நிறுவனம் என்ன சொன்னாங்க, நாங்கள் மைனாரிட்டி, இது எங்களை பாதிக்காது. அப்ப அனைவருக்கும் கல்வி போய் சேரணும் என்கிற எண்ணமே கூட இங்குள்ள கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் தான் கல்வி கொடுத்தார்கள்னு ஒரு பக்கம் இந்த திராவிட மாடல் ஒரு அப்பாவு பேசுவார், அப்பாவு போன்ற மற்றவர்களுக்கு ஆதரவானவர்கள பேசுவார்கள். உண்மையிலே கல்வி மேல் அக்கறை இருந்தால் எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்கணும் இல்லையா? ஏன் கொடுக்கல? அப்ப கல்வியை சிறுபான்மையினருக்கு மட்டும் கொடுப்பதற்காக அல்ல மதமாற்றுவதற்காக மட்டும்தான் கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்காங்க இந்த சிறுபான்மையை சேர்ந்தவர்கள். தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இந்த 7 மெம்பர் பெஞ்ச் என்ன சொல்ல போகிறது என்று பார்ப்போம். உண்மையில் தான் பார்க்கணும். இதை பற்றி சொல்லும்போது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க நினைக்கிறேன். நம்முடைய நாட்டுக்கு இப்போ உள்ள பெர்ஷியா, அதாவது இப்போ உள்ள ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து மெசபட்டோமியா படிச்சிருப்போம். அங்கு உள்ளவர்கள் பார்சிகள் என்று சொல்வார்கள், தீயை வழிபட்டவர்கள். முஸ்லீம் ஆதிக்கம் வந்த பிறகு அவங்களை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். கப்பலில் ஏறி தப்பி நம்ம நாட்டுக்கு வராங்க, குஜராத் பகுதிக்கு வராங்க. வந்த உடனே அந்த மன்னர் பார்க்க வராங்க, அந்த தலைவர் வரார். வந்த உடனே 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களோட எப்படி நீங்கள் இருப்பீங்க சொல்லி ஒரு தூதர் ஒருத்தர் அனுப்புகிறார். தூதர் இங்கே வரார். வந்த உடனே மன்னர் என்ன பண்ணுறாராம், ஒரு பால்
குடுவையை வந்து ஒரு குடுவையில் பால் ஊற்றி இந்த தூதர்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். இவர் போய் இந்த பெர்ஷிய நாட்டு ராஜா அந்த கப்பல் இந்த தலைவியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணார், இதை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டார். பெரிய 2 பேரும் பெரிய தலைவர்கள் இல்லையா, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு இல்லையா, கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அதை போட்டு கலக்கி கொண்டு கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் எங்கள் நாட்டிற்கு பிழைக்க வந்த போது கூட நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று மெஜாரிட்டி மைனாரிட்டி நீ வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாமல் உங்கள் சமுதாயத்தோடு 2 கலந்து நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் அதன் மூலம் அறிவுறுத்தியிருக்கிறார். இப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா பாருங்க, 1980ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் நாங்களாம் ஒரு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்க, எங்களையும் மைனாரிட்டியாக சேர்த்துக்கோங்க சொன்னாங்களா இல்லையா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லிங்காயத்துகள் நாங்கள் தனி எங்களை மைனாரிட்டி அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்போ ஹிந்து சமயத்துக்குள்ள ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சின்ன சின்ன கல்ட்டு ஒவ்வொரு சின்ன சம்பிரதாயம் எல்லாருமே இப்போ மத்வர்கள்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒரு தனி மைனாரிட்டி ஒவ்வொருத்தர் சொல்லலாமே. ஆகவே இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஹிந்து சமுதாயத்தையே பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அஸ்திரமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது நிச்சயமாக அலசி ஆராயப்பட்டு இட் ஷுட் பி ரீடிஃபைன். இந்த மைனாரிட்டி என்கின்ற சிறப்பு அந்தஸ்து தேவையா என்பதை எப்படின்னா ஒரு சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் என்று சொல்வார்கள், தராசு போல. அப்படி இந்த 7 பேர் கொண்ட அந்த நீதியரசர்களுடைய அந்த பெஞ்ச் இதை ஆய்ந்து தக்க முடிவை நல்ல முடிவை நாட்டுக்கு தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த திராவிட மாடல் அரசு இந்து மதத்திற்கும் இந்து கோயில்களுக்கும் எதிராக செயல்படுவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அரசு கேரளாவில் இருக்கு, பினராயி விஜயன் தலைமையிலான அரசு. அங்கே வந்து என்னென்னா செர்புல்சேரி அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்து அதோட முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோயில் ஐயப்பன் காவு இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுவர்களுக்கு உள்ளே வந்து பொது கழிப்பிடத்தை கட்டியிருக்கிறார்கள். இது சட்ட விரோதமானதுன்னு சொல்லி இப்போ கோர்ட்டு வந்து அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சம்பந்தமாக PN ஸ்ரீராமன் அப்படிங்கிறவர் தான் வழக்கு தொடுத்திருக்காரு. அதில் தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்த அந்த கோர்ட்டை பாராட்டுகிறோம். இதற்காக வழக்கு தொடுத்து போராடிய அந்த தொண்டர்களை பாராட்டுகிறோம். ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த அளவுக்கு கேவலமாக செயல்பட்டிருக்கு, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கு. இதை அனுமதித்த அந்த அரசை கண்டிக்கிறோம். இதே போல கேரளாவில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. ஏதாவது ஒரே ஒரு மசூதியில் ஒரு சர்ச்சில் அந்த காம்பவுண்டுக்குள்ளார அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சேர்ந்து பொது கழிப்பிடம் அமைத்து கொடுப்போம் என்று இவங்க கட்டலாம் வேண்டாம், ஒரு அறிவிப்பையாவது செய்ய முடியுமா? அப்போ நம்ம கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒன்று எந்த அளவுக்கு இந்து சமுதாயம் வந்து நம்ம ஏற்கனவே போன செய்தியில் பார்த்தோம், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் தான் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்து சமுதாயம் தொடர்ந்து தாக்குதல், தைரியமாக தாக்குதல் நடத்த முடிகிறது, அவமானப்படுத்த முடிகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து மார்க்சின் புத்திரர்கள். எப்படி தமிழ்நாட்டில் வந்து கால்டுவெளியின் புத்திரர்களாக திராவிடர்கள் இருக்கார்களோ அதே போல் அவங்கள மார்க்ஸ் புத்திரர்கள். இவர்களுக்கு மத நம்பிக்கையே கிடையாது. மத நம்பிக்கை கிடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரெண்டும் ஒரே போல தான். எல்லா மதத்தின் மீது நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது, ஹிந்து மதத்தின் மீது வெறுப்பு. எப்படி இங்கே திராவிடர் என்பது கடவுள் மறுப்பு என்று சொன்னால் கூட ஹிந்து மத எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதே போல அங்குள்ள கம்யூனிஸ்ட் என்பது கடவுள் மறுப்பு என்ற பெயரிலே ஹிந்து மத எதிர்ப்பை தான் செயல்படுத்தும். ரெண்டுக்கு இந்த பாயிண்ட்ல ஒன்றா சேர்ந்துருவாங்க. கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ தாஜா செய்து பழைப்பார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்களுடைய ஹிந்து மத துவேஷம் ஹிந்து மத எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் பயன்படுத்தி அங்கேயும் அதே போல நடக்கும், இங்கேயும் அதே போல நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் என்று சொல்வார்கள். அதில் வந்து பார்த்தா கிறிஸ்துவ முஸ்லீம் ஹிந்து பேரில் ஒளிஞ்சிருப்பான், கிரிப்டோ கிறிஸ்துவலாக இருப்பான், அவனை பயன்படுத்தி டிவி ஷோவாக இருக்கலாம், மற்ற இதாக இருக்கலாம், இப்படி பயன்படுத்துவார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. சமீபத்தில் கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிவு நீரை எடுத்து சமையல் செய்து போட்டிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞரை சேர்ந்த ஒருத்தர். செஞ்சது யாரு? ஒரு முஸ்லீம். அதாவது முஸ்லீமை பயன்படுத்தி, அதாவது 2 பேருடைய அஜெண்டாவும் ஃபுல்ஃபில் ஆகுது. இப்படி தொடர்ந்து ஐயப்பன் கோயிலில் வந்து பெண்கள் போய் வழிபடலாம் என்று சொல்லி
ஐயப்பன் கோயிலுடைய பாரம்பரியமான மாண்பினை குலைப்பதற்காக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செய்த முயற்சி. இப்போ கூட பாருங்க, இந்த ஐயப்பன் மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மீது சொல்லலாத ஒரு இன்டெரக்டா ஒரு அட்டாக், நேரடியாக அடிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி, இன்னும் அடிக்கல. அந்த மாதிரி அது எப்போ பண்ணுவாங்களோ தெரியாது. அதுதான் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சில பக்தர்களையும் சொல்லி அடிக்கிறாங்க, நேரடியாக வந்து டம் டம்னு அடிக்கல, அவ்வளவுதான். வராதுன்னு சொல்லி. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பாவம், அவர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டார். வந்தோடனே அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இப்படி திட்டுறாங்க, இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு போக வயசாகிடுச்சு, இனிமேல் போகாதீங்க, இந்த லோக்கல் ஐயப்பன் கோயிலுக்கு போனால் போதும். அப்போ இந்துக்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வருவதே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இவர்கள் போயிருக்கிறார்கள். அதான் அவங்க நோக்கம் அதுதான். ஆகவே இந்த கேரளாவை ஆளக்கூடிய லெப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த அளவுக்கு ஹிந்து வெறுப்போடு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அதனால் மீண்டும் நல்ல தீர்ப்பை வழங்கிய கோர்ட்டை பாராட்டுகிறோம். ஹிந்துக்கள் விழிப்போடு இருந்து அங்கே அது போராடி இருக்கிற அந்த ஹிந்துக்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். கேரளா மாதிரி தான் தமிழகத்துலையும் இருக்குது. இதே போல் பல உதாரணம் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு 1-2 சொல்லலாம். இதே போல் திருவொற்றியூர் கோயிலில் அந்த ஒரு இதே போல் சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இங்கே டிநகர்லேயும் கூட கோயிலில் நடந்தது. டிநகர் நிறையா சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை ஹிந்து சமய அறநிலையத்துறை என்பது கிட்டத்தட்ட கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இயக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது. இங்கே அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் பாருங்க, உள்ளே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக உள்ள ஒரு தனி ஆஃபீஸ் மாதிரி கேட்டு அதுக்குள்ளார வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்லாம் வச்சுருக்காங்க. வித்தின் அந்த பிரகாரத்துக்குள்ளே அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். ஆகமம் இது இப்படி அது தவறு என்று சொல்லியும் கூட நீ என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் செய்வேன் என்பது போல ஒரு மெத்தன திமிரோட அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவிலே அவர்கள் செயல்பட்டது போல இங்கு உள்ள ஹிந்துக்களும் விழிப்போடு இருந்து எதிர்த்து நம்முடைய ஹிந்துக்களுடைய இதை போல அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எதிர்த்து நாம் நீக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்கு முன்னுதாரணமாக கேரளா இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்திய அரசியலில் வளர்ச்சி நாயகன் அப்படின்னாலே ஒரு காங்கிரஸ் இல்லாத ஒரு தலைவர் ஆட்சியின் போது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். தங்க நாற்கர சாலையின் மூலம் தேசத்தை ஒருங்கிணைத்தவர், சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் பட்டேல் என்றால், இந்த தேசங்களை சாலைகள் மூலம் இணைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஜ்பாய் அவர்கள். சரி, இந்த வாஜ்பாய்க்கு எப்படியெல்லாம் ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த நரேந்திர மோடி அவர்கள் அவர் பிறந்த தினத்தை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டே, அதாவது சிறந்த நிர்வாக அந்த ஒரு நாளாக அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு. டிசம்பர் 25னா பாக்கி எல்லாருக்கும் வேறு ஒன்று தோணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து சிறந்த நிர்வாகத்திற்குரிய ஒரு நாளாக அதை அறிவிக்கணும்னு அவருடைய பிறந்த நாளை அனுஷ்டிச்சாங்க. பிறகு இப்போ வந்து என்னென்னா நவி மும்பாய் அதையும் ஓல்டு மும்பாயையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட பாலம்ங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 5 கிலோமீட்டர் லேண்டு, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருங்கிறது சீலை. ஸோ இந்த 2 இணைப்புகளையும் அது கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிடங்கள் நேரம் குறைவாக இருக்கும். நவி மும்பாய்க்கு அந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாலத்திற்கு வந்து அட்டல் சேது அப்படிங்கிற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி 4:45 இன்று அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நமது நாட்டினுடைய பொருளாதார நகரமாக மும்பை சொல்லப்படுகிறது. மும்பையிலே மகாலட்சுமி கோயில் இருக்கிறது ஒரு காரணம். அதனால் அந்த லக்ஷ்மி வளம் கோலாப்பூரில் இருக்கு, கோலாப்பூரில் என்று சொல்வார்கள், கோலாப்பூர் மகாலட்சுமி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நகரத்தில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல். மும்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள், பல பேர் நேயர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மும்பை நமக்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்குன்னா அது முக்கியமான காரணம் வீர சிவாஜி. ஏன்னா போர்ச்சுகீஸுக்கு இடமிருந்து வெள்ளைக்காரன் அந்த இடத்தை எடுக்கும்போது சிவாஜியுடைய படைகள் போய் போர் புரிந்து அதை வந்து கைப்பற்றுகின்றன. அதனால தான் வந்து இன்றைக்கு மும்பை நம்மக்கிட்ட இருக்க. இல்லாட்டினா எப்படி ஹாங்காங் இப்படிலாம் இப்போ சிங்கப்பூர் தனி ஒரு பகுதியாக இருக்கலாம், அதே போல் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட மும்பை தனி ஒரு பகுதியாக காலனி பகுதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார தலைநகரம் இந்த மும்பை. அப்படிப்பட்ட தலைநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகக்கூடிய பயண நேரத்தை 20 நிமிடமாக குறைத்திருக்கிறது இந்த ஒரு பாலம் மூலமாக. அப்போ எந்தளவுக்கு வந்து ஒரு
பெரிய மாஸ்டர் பிளான் பாருங்க. அது மும்பை மட்டுமல்ல, துறைமுகங்களை இணைக்கிறது, விமான நிலையங்களை இணைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் அடுத்து வரக்கூடிய கோவா, புனே இந்த நகரங்களுக்கும் விரைவாக போகக்கூடிய ஒரு இணைப்பாக இந்த பாலம் அமைந்திருக்கிறது. 6 வழிச்சாலை போல வேற அதை அமைச்சிருக்கிறாங்கிறது. ஆமாம். அதனால் இது வந்து இது போல அமைக்கப்பட்ட கடல் மீது அமைக்கப்பட்ட நீளமான பாலங்களில் இது 7வது நீளமான பாலம். இதுக்கு முன்னால் 6 பாலங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட 7வது நீளமான பாலம் என்ற பெருமையும் இது பெற்றிருக்கிறது. மோடி அவர்கள் அரசு பதவியேற்ற பிறகு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை தீட்டியிருக்காரு. அமெரிக்க நாடு ஒரு பெரிய வல்லரசாவதற்கு முக்கியமான காரணமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமெரிக்கா வந்து நாடு முழுக்க மிக நீண்டமான சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, சரக்கு ரயில் போக்குவரத்து, இப்படிலாம் வந்து தனித்தனி காரிடார்ஸ், துறைமுகங்கள்லாம் இணைக்கக்கூடிய நீளமான சாலைகள், சரக்கு ரயில் காரிடார்ஸ் இப்படிலாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பிளான் பண்ணி. அதுதான் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார்கள். அதே போல் சைனா ஒரு கடந்த 30-40 ஆண்டுகள் இந்தளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக வளர்ந்ததுக்கு காரணமே இந்தளவுக்கு கனெக்டிவிட்டி ஆஃப் த போர்ட்ஸ் அண்ட் இன்லேண்ட்ஸ், நாடு முழுக்க எல்லா இடங்களையும். இப்போ மோடி அரசு வந்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு மண்டையில் இப்படிப்பட்ட எண்ணமே வர ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கு மேலே யாரும் யோசிக்கவே இல்லை. அந்த வகையில் பல திட்டங்களை செய்திருக்கிறார். உதாரணம் சொல்ல போனோம்னா, கடந்த ஆண்டு இதே போல் அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் பார்டரில் ஒரு மிக நீளமான ஒரு ஆற்றுப்பாலம் பிரம்மபுத்திரா நதி குறுக்க, அது வந்து 2 அடுக்கு பாலம், ரயில் அண்ட் ரோடு பிரிட்ஜ். அந்த பாலத்தை என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அருணாச்சல பிரதேசத்துக்கும் அஸ்ஸாமுடைய அந்த எல்லை பகுதிகளுக்கும் மிக விரைவாக மற்ற பகுதியிலும் போய் சேர முடியும். 1. 2வது, இராணுவ தளவாடங்களை மிக எளிதாக எல்லைப்புறத்துக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கும் அஸ்ஸாம் எல்லைக்கோ கொண்டு போவதற்கும் அந்த பாலம் உபயோகப்படும். அப்படி பல்நோக்கு திட்டத்தோடு அந்த பாலத்தை திறந்து வைத்தார். அதற்கு இதே போல இன்னும் பல பாலங்கள் பீகாரில் பல பாலங்கள்லாம், ஜம்மு காஷ்மீரில் சுரங்க பாதை, பெரிய சுரங்க பாதை, பீகாரில் ஒரு நதி குறுக்க போடப்பட்ட ஒரு பாதை வந்து அப்படி பாலம். இதே போல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கிடப்பில் போட்டு ஒரு சின்ன ஒரு செங்கல் கூட நகரல. மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு அடுத்த 4 வருடங்களை முடித்திருக்கிறார். இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். இந்த உள்கட்டமைப்பில் மோடி அரசு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனையை செய்திருக்கிறது. உதாரணம் சொல்ல போனால், ஜீனாப் ஆற்றின் குறுக்க ஒரு ரயில் பாலம், ஒரு வளைஞ்சி இருக்கும் ஒரு பாலம் போன ஆண்டு திறந்தார்கள். அது வந்து இட்ஸ் என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்வார்கள். பொறியியலில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார்கள். இந்த பாரிஸுடைய ஈஃபில் டவரை விட இன்னும் உயரமானது. 2 மலை முகடுக்கு நடுவில் அப்படிப்பட்ட ஒரு ரயில் பாலம் அமைக்க வந்து சாத்தியமே இல்லாது, அப்படிப்பட்ட சாத்தியமில்லாத ஒரு செயலை நம்முடைய பொறியியலாளர்கள் செஞ்சிருக்கிறார்கள் என்று ஒரு பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்திருக்கக்கூடிய மோடி அரசு இப்போது அடல் சேது என்று அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் அடல் பிகாரி வாஜ்பாய் இன்னொரு கனவு கண்டார். அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, பாரதியார் சொன்னார் இல்லையா, சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று. அதே போல் இலங்கைக்கும், அதாவது தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு தலைமன்னாருக்கு கடல் வழியாக ஒரு பாலம் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அந்த தென் தமிழகம் மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு இட் வில் பி பெனிஃபிஷியர். ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக 2 நாடுகளும் வளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த பாலம் அமையும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாலம் இப்போ உள்ள ராமசேது மேலேயே அந்த பாலம் கட்ட முடியும். ஏன்னா ராமசேது என்பதே வந்து அங்கங்கே இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த பாலம் முழுகலை. ராமசேது, ராமர் கட்டிய சேது அங்கங்கே மணல் திட்டுகளாக பல இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக இணைக்க முடியும். ஆகவே அடல்ஜி கனவாக நினைத்த அந்த பாலத்தையும் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பாலம் நமக்கு அமையும் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்போது அடல் சேது, அடுத்து தமிழகத்திலே ராமசேது, அதுவும் இதே போல் மிக நீளமான பாலமாக அமையட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அதுவரை எங்களுக்கு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.